எல்லா புகழும் இறைவனுக்கு. 1996ல் சூர்யா மூவிஸ் ஏஎம் ரத்தினம் வழங்கும் இந்தியன். இந்த படத்தில் கமலஹாசன், மனிஷா கொய்ராலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நடிகர்கள், குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுண்டமணி இந்த படத்தில் ஒரு பெரிய ஹைலைட் சொன்னால் கவுண்டமணி, செந்தில் 2 பேருமே ஒரு காட்சியில் கிரேசி மோகன் கூட வந்துட்டு போவார். இந்த படத்துக்கு பாலகுமாரன் வசனம் எழுதியிருந்தார். வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஜி ஒர்க்கில் எனக்கு தெரிஞ்ச அதிகமான சிஜி ஒர்க் பண்ண படம் இந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா சங்கரோட டைரக்ஷனில் வெளியே வந்த ஜீன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான சிஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு எந்திரன் வரைக்குமே சங்கரோட டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருப்பார். நடுவில் வந்துட்டு ஒரு படம் அன்னியன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இது சம்மந்தமாக நிருபர் ஒருத்தர் கேட்டதுக்கு, ஏன்னா திடீர்னு ஏஆர் ரஹ்மானை விட்டு மாற்றிட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்லமான கோபத்தோடு வந்துட்டு சங்கர் கேட்டார். சங்கர் சண்முகம் இவரோட டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வெளியே வர இருக்கிற படம் இந்தியன் 2, இந்தியன் 3, 3 பாகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் ரெடி ஆகியிருக்கு. ஒரு பாகம் ஏற்கனவே வெளியாகிட்டதுனால இப்போ 2வது பாகம் 3வது பாகம் வர மாதிரி இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன், ட்ரெய்லர், ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வெளியாகுன்னு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஆண்டவர் நடித்து வெளியே இருக்கிற படம். ஆண்டவரை வந்து பார்த்திங்கன்னா விக்ரமில் ஒரு வேறு லெவல் ஆண்டவரை பார்த்தோம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த படத்தில் நம்ம, அதாவது வரப்போகிற இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஆண்டவரை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சித்தார்த் இருக்கிறாரு, பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், அதுக்கப்புறம் நம்ம ஜெயராமுடைய மகன், ஆண்டவருடைய நெருங்கிய நண்பர் ஜெயராமுடைய மகன் காளிதாஸ் ஜெயராம் அவரும் அந்த படத்தில் இருக்கிறாரு. இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியன் படத்தில் நடித்த நெடுமுடி வேணு, மலையாளத்தை சேர்ந்த ஒரு பிரமாதமான நடிகர், எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்டர். அவர் இன்றைக்கி நம்மிடையே இல்லை. அவரை வந்து பார்த்திங்கன்னா சிஜி ஒர்க் பண்ண போகிறதா கூட சொன்னாங்க. விவேக்கும் நடிச்சிருந்தார். அவரை கூட பாதி படத்துக்கு மேலே அவர் இறந்துட்டதுனால அவரை வச்சு சிஜி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை பற்றின காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாபு, புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அவர் வந்துட்டு விவேக்குடைய போர்ஷனில் நடித்து கொடுத்ததா சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து ஒரு சாங் ஒன்று வெளியாகி இருந்தது, பாரா அப்படிங்கிற பாட்டு. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக அந்த பாட்டில் ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சங்கர் ஏஆர்ஆர் காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படமும் வந்து எக்ஸ்ட்ரானரியான ஹிட் மூவி. அது முதல் ஒன்னாக இருக்கட்டும், ஜென்டில்மேன் முதல் படம் ஜென்டில்மேனாக இருக்கட்டும், காதலன், அதுக்கப்புறம் பாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ், சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள் கொடுத்த ஒரு காம்போ. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அனிருத்துக்கு மாறி இருக்கிறாரு. பட் இந்த காம்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றி அடையுமா வெற்றி அடையாதா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியலை. பட் இந்த பாடல் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெரிய சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டை பார்க்கும்போது பழைய இந்தியனோட கம்பேர் பண்ணோம்னா அந்த வெற்றி கொடி இதை ஒரு பாட்டு ஒன்று, இந்த சுதந்திர போராட்ட பாட்டு மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க, கப்பல் ஏறி போயாச்சுன்னு. அந்த பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எனக்கு பெருசாக அந்த பாட்டை பற்றின அபிப்பிராயம் இல்லை. இந்த பாட்டை வந்து அனிருத்தே பாடியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வசனம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயமோகன், மதன் கார்கி, வைரமுத்துடைய மகன் மதன் கார்கி இவர் எழுதியிருக்கிறாரு. இசை தான் அனிருத். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னையை பொறுத்த வரைக்கும். பட் இது எப்படி வந்திருக்குங்கிறது தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். 1ஆம் தேதிக்கு மேலே இந்த படத்துடைய பாடல்கள் வந்துட்டு நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். கேட்டவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வாங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்கள். வர 1ஆம் தேதி மிஸ் பண்ணாமல் இந்த படத்துடைய பாடல்களை கேளுங்க எல்லோரும். ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. நிச்சயமாக சங்கருடைய பிரம்மாண்டம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு.